கூட்டணி அனைத்துமே மக்களை காக்க வேண்டும் அப்படின்ற எடப்பாடியார் அவர்கள் சொன்ன அந்த ஸ்லோகன் தான். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த தேவைக்கான கூட்டணி தான் முதலில் முக்கியம். அந்த கூட்டணியை நோக்கிதான் அனைத்து கட்சி தலைவர்களும் வருகிறார்கள். முனைவர் பாஷா அவர்கள் தெளிவாக சொன்ன மாதிரி ஜி.கே. வாசன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. அஇஅதிமுக தலைமையில், எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக இன்று கூட்டணி. என்ன காரணம்? மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருக்கிறது. அதற்கான கூட்டணி. இன்னொரு அவசியம் என்ன? திமுகவின் சுமையான ஆட்சியை, மக்களுக்கு பாதகமான ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற தேவை. அதற்கு கீழே யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒன்று சேர விரும்புகிறார்கள் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இப்ப கும்மிடிப்பூண்டில 10 வயசு பொண்ணுக்கு பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அண்ணா நகர் வெளிவாக்கத்துல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, கள்ளச்சாராயத்துல பிரச்சனை, கள்ளக்குறிச்சியில பிரச்சனை, டாஸ்மாக மூடுறேன் அப்படின்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் கணக்கு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எதுவுமே ப்ராஃபிட்டபிளா ஓடல. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்க எடுத்த 5 ஆண்டு காலத்துல இன்னும் லாசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எலக்ட்ரிசிட்டி டிரான்சிட்கோ லாசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவங்களால இன்னும் அடிஷனலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ண முடியல.